3 to 4 இயர் பேபியோடைய அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளாரில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் 2 பீசஸ் வந்து ஃபேப்ரிக் வித்து வந்து 14 இன்ச்சஸ்லையும் தென் லென்த் வந்து 9 இன்ச்சஸ்லையும் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதில் வந்து ஷோல்டர் வந்து 4.25 இன்ச்சஸில் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். தென் ஆர்ம் கூல் வந்து 4.25 இன்ச்சஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் நெக் வித் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக்கோடைய டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து நமக்கு 22 இன்ச்சஸ்ங்கிறதுனால அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ 5.5 இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம 1.5 வந்து மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 இன்ச்சஸ் வந்து செஸ்ட் லைனும் வேஸ்ட் லைன் வந்து நமக்கு 4.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸில் வந்து 6 இன்ச்சஸில் வந்து வேஸ்ட் லைனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தென் செஸ்ட் அண்ட் வேஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக்கில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம் ஓப்பனுக்காக. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் லென்த் வந்து 38 இன்ச்சஸ், அதாவது 19 இன்ச்சஸில் ஃபோல்டட்டில் நான் எடுத்திருக்கேன். தென் அதே மாதிரி வித்தும் சேம் 38 இன்ச்சஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதை நான் அகெயின் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜஸ் வச்சுட்டேன். அதிலேருந்து நம்ம பாடிஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய வேஸ்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட்டோடைய வேஸ்ட்டில் வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது வேஸ்ட்டை. ஸோ நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு 4.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஸ்கர்ட்டோடைய ஃபோல்டட் சைடில் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது வந்து அந்த ஹிப் பார்ட் கட் பண்ணுறதுக்காக 3.5 இன்ச்சஸில் சுற்றி மார்க் பண்ணுறேன். ஸோ அதை நான் வந்து ஹிப்புக்காக ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹைட் வந்து 15 இன்ச்சஸ் வேணும். ஸோ நான் வந்து 15 இன்ச்சஸில் வந்து ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த 3.5 இன்ச்சஸ் அந்த டாப்பில் இருந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போது 15 + 3.5 இன்ச்சஸ்னால் 18.5 இன்ச்சஸில் ஆல் ஓவர் அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப் பார்ட் கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டாப் பேக் சைட் ரெண்டு உள்ளேயா டாப் பீஸ் பாடிஸ் பார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம். தென் ஒரு 3.5 இன்ச்சஸில் உள்ள பீஸ் எடுத்தால் நம்ம பேக்கில் வந்து அந்த ஸ்லிட்டுக்காக 2 இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு அதை பேக்கில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்கணும். தென் வந்து நான் பயாஸ் கொடுக்கறதுக்காக க்ராஸ் பீஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ நெக்கு அண்ட் ஆம்கோல் ரெண்டுக்குமே வந்து நம்ம அந்த க்ராஸ் பீஸை வச்சு நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் பைப்பிங் கொடுத்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பெல்ட் பீஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ சேம் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே 3 இன்ச்சஸ் வித்து தென் 14 இன்ச்சஸ் லென்த்தில் வந்து நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட இது வித்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதே வந்து நான் அந்த யோக் பார்ட்டோடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நான் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
இதுக்கு நான் வந்து பேக் ரோப் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ரோப்க்கு வந்து 3 inches வித் அண்ட் லென்த் வந்து 14 inchஸில் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோப்புக்கு மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம ரோப் டர்னரை வச்சு ரிவர்ஸில் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பேக் நாட் ரோப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அதை வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸோடைய நல்ல சைடில் வச்சு ரைட் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உள் பக்கமாக ரோப் வந்து இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரோப் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டில் நாச்சஸ் போட்டுட்டு ஸோ அந்த ஹிப்பையும் நம்ம அந்த பாடிஸ் பீஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அந்த எட்ஜஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு அழகான அம்பர்லா ஃப்ராக் வந்து நமக்கு கிடச்சிருச்சு.